திமுக ஆட்சியில தான் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சாதிய கொடுமைகள். அப்போ சமூக நீதினு பேசுவாங்களாம், ஆனா சமூக நீதியை ஆட்சியில கொண்டு வர மாட்டாங்களாம். இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிப்பார். நான் எதுக்காக கொண்டு வந்தேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்போ இன்னொரு கட்சி பலவீனப்பட்டாதான் திமுகவால வர முடியுமா? இப்போ திமுகவில் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ரொம்ப வலுவானவை, அதுதான் வேரூன்றணும் அப்படின்னு தமிழ் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டுல புதுசா ஒரு கட்சி வரக்கூடாதா, ஒரு தலைவன் வரக்கூடாதா? மாத்தி மாத்தி நீங்களே வாடா. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த சட்ட ஒழுங்கு இது எல்லாத்தையும் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இங்க அதிமுக தான் ஆட்சி பொறுப்புல இருந்தது. ஆனால் அந்த ஆட்சியை நடத்தியது பாஜகவினர். குடிக்கிற தண்ணி தொட்டியில போயிட்டு மலத்தை கலப்பீங்களா? எவ்வளோ இதுவா இருக்கு இல்லையா? நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு, கொடுமையா இருக்கு. ஆனால் அது இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்குன்னா அப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுது? டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் திருமதி மஞ்சுளா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. உட்கட்சி மோதல்கள், அடிக்கடி டெல்லி போயிட்டு வருவதும் சந்தித்து விட்டு வருவதும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது. இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒண்ணுதான் சாதகமான செய்தியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ இன்னொரு கட்சி பலவீனப்பட்டாதான் திமுகவால வர முடியுமா? அப்போ திமுகவில் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இத்தனை ஒரு 4 ஆண்டு காலம், இப்போ 5வது ஆண்டு முடிய போகுது. இந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுக்கு சொல்லிக்கிற மாதிரியோ அல்லது மக்கள்கிட்ட ஒரு நலத்திட்டத்தை நினைச்சு பார்க்குற மாதிரியோ ஒன்றும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நீங்க கேட்கும்போது தோணுது. இதை தாண்டி அதிமுகவினுடைய உட்கட்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனை தருகிறது. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ரொம்ப வலுவானவை, அதுதான் வேரூன்றணும் அப்படின்னு தமிழ் மக்கள் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கணும்? அப்போ வேற்று கட்சிகள் வந்தா என்ன பிரச்சனை? ஒரு ஜனநாயக நாட்டுல புதுசா ஒரு கட்சி வரக்கூடாதா, ஒரு தலைவன் வரக்கூடாதா? மாத்தி மாத்தி நீங்களே வாடா அப்படின்ற மாதிரி நீங்களே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ புதிதாக திரை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி மாநாடெல்லாம் போட்டு இன்னைக்கு வரும்பொழுது முதல்வர் அப்படின்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மாற்றம் வரட்டுமே, சும்மா என்னடா இதையே அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மாற்றத்தை சொல்லுவதற்கான தலைமை அவங்க கிட்ட இருக்கா? இதுதான் அடுத்ததா ஒரு கேள்வி வருது. அப்போ ஏன் நம்ம மறுபடியும் திராவிட கட்சியை நோக்கி திரும்புறோம் அப்படின்னா, இப்போ தாவேகாவில் சொல்லக்கூடிய சில கொள்கைகள் கூட திராவிடம் சார்ந்துதான் வருது. இடஒதுக்கீட்டுல இருந்து, தமிழ் தேசியத்துல இருந்து, இதெல்லாம் திராவிடத்தை சார்ந்துதான் வருது. அப்போ திராவிட கட்சிகள் தானே வலுவாக இருக்கணும். திராவிட கட்சிகள் என்ன செய்யும்? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திராவிடத்தால் தான் நாங்கள் படித்தோம், திராவிடத்தால் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், திராவிடம் தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் தெரியாமல் போனாலும் கூட இந்த மாதிரி வெளி நாடுகளில், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாங்க. அப்போது திராவிட கட்சி இந்த மண்ணுக்கு ரொம்ப ஏற்றதான ஒரு கட்சி அப்படின்னு முடிவுக்கு வரோம். ஏன் மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? உதாரணத்துக்கு பாஜகவை எடுத்துக்கிறோம். நம்முடைய ஒன்றிய அரசாக, ஆளும் அரசாக அங்கே இருக்கு. இப்போ இந்த பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிச்சாதான் என்ன, அது கால் பதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்க்குது. கால் பதிச்சாதான் என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே மழை வெள்ளம் ஏற்பட்டப்போ அதற்கான நிதி உதவியை கொடுக்கல, ஒரு குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதி உதவியும் கிடைக்கல அப்படின்னு. அடுத்தது கனவு இல்ல திட்டம், இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறதுல கூட ஒரு 3/4% அந்த மாதிரியோ அல்லது 1/2% மாநில அரசு போட்டுச்சு அப்படின்னா, 1/2% அல்லது 1/4 பங்கோ ஒன்றிய அரசு போடுறது அப்படின்றது வழக்கம். அதுலேயும் சிக்கலா இருக்கு. இப்படி பல்வேறு. அடுத்தது மொழியில கைய வைக்கிறாங்க. காங்கிரஸ், நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த காங்கிரஸ் ஏன் போயிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரு போராட்டம். அதற்கு காங்கிரஸ் ஆதரவு தரல. இப்போ அந்த பட்சத்துல தான், மொழியை கையில எடுத்த பட்சத்துல தான் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சுன்னு பார்க்குறோம். இப்போ இவங்க பாஜகவினர் மொழிக்கு என்ன செய்கிறாங்க? மொழியை பார்த்தீங்க அப்படின்னா, கீழடியில் நடந்த ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சி.
அந்த ஆராய்ச்சியின் மூலமாக இதுவரைக்கும் தமிழர்கள் வந்து வெறும்னே சுடுகாட்டில் புதைச்சாங்க பாருங்க, அந்த தாழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும்தான் வச்சு நம்ம பாரம்பரியம், நம்ம இவ்வளோ வருஷம் வந்து முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு. ஆனால் கீழடியில் தான் வந்து நமக்கு நாகரீகத்துக்கான அடையாளங்கள் கிடைச்சிருக்கு. இந்த கழுத்தில் போடுறோம் இல்லையா சூது பவளம், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அங்கே வந்துட்டு ஒரு நம்ம இரும்பு பட்டறை சொல்லுவோம் இல்லையா, அதற்கான அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு காட்சி பொருள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ நம்மெல்லாம் புலகாங்கிதம் அடையணும் இல்லையா. அப்போ ஒன்றிய அரசும் என்ன நினைக்கணும், நம்முடைய நாட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த அளவுக்கு பெருமை வருது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம போய் உலகெல்லாம் அறிவிக்கணும். இன்னும் கேட்டால் பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது திருக்குறளை சொல்கிறாரு, திருக்குறளுடைய பெருமையெல்லாம் சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது திருக்குறளை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இதை அறிவிக்கணும் இல்லையா, ஆனால் அதை அறிவிக்க மாட்டேன், அதில் சில சிக்கல்கள் இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரியாக கொடுங்க அப்படின்னு கேட்பது என்பது தமிழர்களுடைய உணர்வுகளை என்ன செய்யும். சாதாரணமாக இந்துக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வராங்க. தமிழர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தினா என்ன நடக்கும்? அப்போது திராவிட கட்சிகள் தான் தமிழ் மண்ணை காக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இன்றைக்கி நம்ம முடிவுக்கு வரோம். ஏன்னா 69% இடஒதுக்கீடை சட்டமாக கொண்டு வந்தவர் வந்து ஜெயலலிதா அம்மையார். அதனால்தான் திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்னு பட்டம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அப்போது திராவிட சித்தாந்தத்தை, அதாவது இந்த மண்ணினுடைய மக்களுக்கு ஏற்றதான ஒரு அரசியலை கொண்டு வரணும், ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா திராவிட கட்சிகள் தான். அப்போ இங்கே என்ன நடக்குது, அதிமுக எதன் காரணமாக வெளியில் வந்ததுன்னா சில உட்கட்சி பூசல் வெளியில் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வேற எதையும் வந்து எடுத்துகிட்டு வரல. அவர் கையோட அண்ணாவினுடைய சித்தாந்தத்தை தான் எடுத்துகிட்டு வர்றார். அதனால்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி தான் அவர் கொண்டு வர்றார். இன்னைக்கு அப்படியா இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிப்பார், நான் எதுக்காக கொண்டு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு அதிமுகன்னு சொன்ன உடனே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த தொண்டனுக்கோ அல்லது அந்த பற்றாளனுக்கோ ஆதரவாளனுக்கோ அதிமுகன்னு சொன்னோடனே உடனே அந்த தொப்பியோ அந்த கண்ணாடியோ போட்டு இப்படி கையை வேற இப்படி வச்சுக்கிட்டு ஈன சிரிக்கக்கூடிய எம்ஜிஆர் தான் அவங்களுடைய நினைவுக்கு வந்து வருவாங்க. அந்த ரெட்டை இலை சின்னத்தை பார்த்த உடனே என் தலைவன் எம்ஜிஆர் அப்படின்னு நினச்சி தான் வாக்களிப்பாங்க. அடுத்ததாக அந்த தலைமையை ஜெயலலிதா அம்மையார் வந்து கையில் எடுத்தாங்க. அதுக்கும் முன்னாடியும் 2 பிரச்சனை, ஜானகி அம்மையாரா ஜெயலலிதா அம்மையாரா. அப்போ வந்து எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு 2 இடமா வந்து பிரிஞ்சு போச்சு. ஜானகி அம்மையார் தலைமையில் ஒரு கட்சியாகவும் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் கட்சியாகவும் வந்து பிரிஞ்சுது. அதுக்கப்புறமா யாருக்கு வந்து செல்வாக்கு கூடுச்சு அப்படின்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு. அதனால ஜானகி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்த நிலைப்பாடெல்லாம் பார்க்குறோம். அதற்கப்புறமா அந்த கட்சியை வந்து வளர்த்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கணும், முதல்ல ஆரம்பத்தில் அவங்க எந்த மாதிரியான சில நேரங்களில் இந்துக்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க, கோவில்களில் பலியிடுதல் கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க அதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறுறாங்க. அப்போது ஒரு அரசியல் புரிதல், இந்த மண்ணினுடைய மக்கள் எப்படியா நினைக்கிறாங்க, அவங்களுக்காக தான் நம்ம ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன, ஏன் ஒரு ஆளை தவிர வேற எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைமையில் இருக்கிறாருன்னு சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வந்து தலைமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்லலை. ஆனால் அவர் தலைமையில் இருக்கிறப்போ சிதறி போன அல்லது சிதறடிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை மறுபடியும் ஒன்றிணைப்பது தானே ஒரு தலைவனுடைய பண்பாக இருக்கும். ஆனால் எல்லாரும் சமாதானம் பேச வராங்கன்னா அவங்களே வந்து நான் நீக்கிடுவேன், பதவிகளில் இருந்து நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவது எப்படி ஒரு சரியான தலைமையாக இருக்க முடியும்? இதுதான் அடுத்த கேள்வியாக வருது. அப்போ இப்படி வந்து சிதறடிக்கப்பட்ட கட்சியினால திமுகவுக்கு லாபமா அப்படின்னு கேட்டால் அதை விடுங்க, அதை விட தமிழ்நாட்டுக்கு நஷ்டம். இப்போ இந்த சிதறடிக்கப்பட்ட கட்சியினால மக்கள் வந்துட்டு ரெட்டை இலைக்கு போடணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ரெட்டை இலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ மற்ற சிதறி போன இந்த கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற வேற சின்னங்களில் போட்டிடுறாங்க. அப்போ நம்ம பலாப்பழத்துக்கு போடுவோமா, குக்கருக்கு போடுவோமா இப்படின்னு செதஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக சிதையிறது அப்படின்றத விட இப்போ தமிழ்நாட்டில் வேறொரு கட்சி எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்தா என்ன பண்ணுறது?
இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான ஒரு சூழல். இப்ப நீங்க சொன்ன அதே கேள்விக்கே வரேன். ஏன் எதிர்க்கட்சியாக வரட்டுமே, பாஜக வரட்டுமே, தாவேகா வரட்டுமே, ஏன் திமுகவே எதிர்க்கட்சியா வரட்டுமே, என்ன இப்ப குறைஞ்சு போச்சு? ஏன் பாஜக எதிர்க்கட்சியாக வந்தா ஏத்துக்க மாட்டோமா? அப்போ திராவிடம் அல்லாத ஒரு கட்சி வந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு தான் இப்போ வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா? அப்போ என்ன பிரச்சனை? இப்போ இந்த மண்ணுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு. தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் இனம் குணம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்போ இந்த மண்ணில் பெரியார் கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிறாங்க, கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வித்தியாசம் இல்லை. கோவிலுக்கு போகிறதுனால பெரியார் கொள்கையை ஏற்றுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாருக்கும் சமமாக எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் பெரியார் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள். இவங்க கிட்ட என்ன நடந்துடும் அப்படின்னு சொன்னால் இந்து வெறி தூண்டப்படக்கூடிய ஒரு நிலை அமைந்துவிடும். இன்னைக்கு எப்படி நம்ம சங்க இலக்கியத்தில் காதல் என்பது ரொம்ப இயல்பு. எங்கேயோ இருக்கிற ஒரு மலை நாட்டில இருந்து ஒரு தலைவன் வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் காதலிச்சு ஒருவேளை வீட்டில் ஒத்துக்கலையா என்ன அப்படின்ற அந்த இடத்துக்கெல்லாம் போகாமல் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அவங்க தனியாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு மரபாக இருந்தது. இன்னைக்கு அந்த மரபை நம்மளால் பார்க்க முடியுதா? அப்போ நடுவில் என்ன நடந்திருக்கு? நடுவில் சில பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நடுவில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு இல்லையா? நடுவில் நம்முடைய பண்பாட்டை நம்முடைய மரபை ஒழிக்கக்கூடிய ஒரு இடம் வந்திருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டால் சாதி. அந்த சாதி தமிழ் மண்ணினுடைய மையமா? தமிழ் மண்ணில் அப்படி தான் இருந்தான்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த சாதியை கொண்டு வந்தவர்கள் யார்? அப்போது ஆரியர்களினுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஆரியர்கள் கடைசியாக எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த கட்சி அந்த சாதிக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அதிமுக ஆட்சியை விடவும் திமுக ஆட்சியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு சாதிய கொடுமைகள் நம்மளுக்கே நல்லாவே தெரியும். மேல்பாதியில் ஆரம்பித்து வேங்கவையில் ஆரம்பித்து நாங்குநேரில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ நடக்கிற ஆட்சியில் சமூக நீதி இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ வந்து எந்த ஒரு சாதிக்கோ அவங்க வந்து ஒரு ஃபேவர் பண்ணுறாங்க. அப்போ பட்டியலின மக்கள் வந்து உங்களுக்கு வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதா இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா சமூக நீதினு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழி வச்சுருக்கோம், படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி. அப்போ சமூக நீதினு பேசுவாங்களாம், ஆனால் சமூக நீதியை ஆட்சியில் கொண்டு வர மாட்டாங்களாம். உண்மை தானே? ஆணவ படுகொலைகள்ல இருந்து ஒரு குடிக்கிற தண்ணி தொட்டியில் போயிட்டு மலத்தை கலப்பீங்களா? எவ்வளோ இதுவாக இருக்கு இல்லையா? நமக்கு கேட்கறதுக்கே வந்து ரொம்ப அருவருப்பாக இருக்குது, கொடுமையாக இருக்குது. ஆனால் அது இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குன்னா அப்போ இந்த ஆட்சி என்ன பண்ணுது? வெறும்னே வந்து பேச்சோட நிறுத்திக்குதா? பேசுறது யாருக்கு வேணாலும் எளிது, அதனால் பேசிக்கிறத நிறுத்திக்குதா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் நம்ம ஒரு பார்வையை பார்க்க வேண்டியது இருக்குது. என்னன்னா அப்போது இத்தனை நாள் வரைக்கும் அப்படியான ஒரு சூழலை, அப்படியான ஒரு கட்டமைப்பை, ஒரு நெருக்கடியை இந்த 10 ஆண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த 10 ஆண்டினுடைய தொடர்ச்சியை தான் இந்த ஆட்சியினுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். கடந்த 10 வருஷத்துல நடந்ததுல வந்து டம்ப் பண்ணி வச்சு அது இந்த வருஷத்துல வந்துட்டு ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்றாங்க. அப்படித்தானே சொல்ல வரீங்க? அங்க இருந்து அது வந்து தொடங்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ வந்து அதிமுக ஆட்சியில எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. திமுக ஆட்சியில ஓகே ஆனவங்களை தானே பண்ணிக்க நாங்க என்ன கேட்கவா போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த சட்ட ஒழுங்கு இது எல்லாத்தையும் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு இங்கே வந்து அதிமுக தான் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஆனால் அந்த ஆட்சியை நடத்தியது பாஜகவினர் தான். இங்கே வந்துட்டு நீங்கள் நீட்டுக்கு கையெழுத்து போட்டதுலேருந்து உதயமின் திட்டத்தை கொண்டு வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவினர். தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கூட அப்பொழுது முதல்வராக இருந்த இன்றைக்கான எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்? நானே இதை தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அவர் தெரிஞ்சுதான் பேசினாரா இல்லை தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படி பேசிட்டாரா அப்படின்றதெல்லாம் அடுத்த கேள்வி. ஆனால் ஒரு முதல்வர் அப்படியான ஒரு வார்த்தையை பேசுவதற்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த சூழலில் ஆட்சியை யார் பண்ணியிருக்கிறாங்க? அப்போ பட்டவர்த்தனமாக நமக்கு தெரியுது, ஆட்சி பொறுப்பில் ஆட்சி கட்டில் வேணா அதிமுக இருந்திருக்கு, ஆனால் ஆட்சியை நடத்தியவர்கள் இவர்கள் தான். அப்போ அவர்களினுடைய அந்த பங்களிப்பின் காரணமாகத்தான் இங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சாதிய மனப்பான்மை வளர்ந்து விட்டதோ அப்படின்றத காலம் நமக்கு சொல்லி. அப்போ திமுக அதை வந்து ஒடுக்க தவறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம?
அப்ப நான் நீங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும், பாஜக வந்துருச்சு. அவங்களால தான் வந்துட்டு சாதி அமைப்புகள் வந்து அதிகமாயிடுச்சு. இவ்வளவு நடக்குது அப்படின்னா, ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் ஆச்சுல்ல. நீங்க அத வந்து தடுக்க தவறிட்டீங்களா? ஏன்னா, ஒரு குடிநீர் தொட்டியில மலம் கலக்கிற அளவுக்கு போறாங்க அப்படின்னா, இத்தனை நூற்றாண்டு காலத்துல இவ்ளோ அசிங்கமா நடந்தது கிடையாது. இப்ப நடந்திருக்கு. குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் கண்டுபிடிச்சுட்டாங்க, வெளிய சொல்ல முடியாதுன்றாங்க. அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும்போது, எதை மூடி மறைப்பதற்காக, அப்ப எந்த சாதி அடைப்பு, எந்த சாதிக்காரங்கள ஒரு திருப்திப்படுத்துவதற்காக இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு சரியான கேள்வி. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் மறுபடியும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க வந்துட்டு இன்னும் அதற்கான இது வந்து தெரியல. இன்னும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதோ, அல்லது பொது வெளிகள்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லுவதோ, ஒரு சரியான அரசுக்கு முறை ஆகாது. அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு உட்பூசல் ஏற்பட்டதாக ஒரு கதை வந்து வந்துகிட்டு இருக்கு. எங்க திமுகவுக்குள்ளேயேவா? இல்ல. அந்த சாதி அமைப்பினர் சாதி வந்து அமைப்பு. ஓகே. அந்த மலத்தை கலந்ததுக்கு உள்ள அந்த உட்பூசல் அப்படின்றது காரணமாக இந்த மாதிரி கலந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்போ இதை வந்து வெளியில எக்ஸ்போஸ் செய்வதன் வழியாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகமே வந்து வரும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நெருக்கடியை இன்னைக்கு வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சூழல்ல அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்குதா, அடுத்தது வந்து உரிய இழப்பீடு தொகையை கொடுக்குதா, இல்ல அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யுதா, இந்த மூணுத்தையும் வந்து நம்ம பார்த்தே ஆகணும். இங்க இந்த தவறு நடந்துடுச்சு, தவறு நடக்கல அப்படின்னு சொல்லி மறுக்க முடியாது. தவறு நடந்து போச்சு. ஆனா அந்த தவறுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இழப்பீடோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஆறுதலோ, குறைந்தபட்சம் அவர்களுக்கான பாதுகாப்பாவது உறுதி செய்யப்பட்டிருக்கா. இப்போ நாங்குநேரியில அந்த மாணவர் பாதிக்கப்பட்டப்போ அந்த மாணவருக்கான அத்தனை அவங்க உடம்பு சிகிச்சையில இருந்து அடுத்ததாக அவங்க மேல் கல்விக்கு போறது, உயர்கல்விக்கு போறதுல இருந்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பை வந்துட்டு அரசாங்கம் உறுதி செய்திருக்கு அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இருந்தா நம்ம பார்க்குறோம், ஒரு திமுக ஆட்சியிலேயே இப்படி நடக்குது அப்படின்னா, அப்போ அதிமுகவோ அல்லது பிற கட்சியினுடைய ஆட்சியிலையோ இன்னும் எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக. வரும் 2026 தேர்தல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? நிறைய கட்சிகள் வந்து களத்துல இருக்காங்க. இனி மேற்கொண்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.